கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து இந்த வாரத்திலும் அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கத்தக்கதாக தேவன் தந்த இந்த மேலான கிருபைக்காக அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். போன வாரம் நம்ம பேசிட்டு இருந்தது போல ஒரு சிலர் நம்ம பழைய ஏற்பாட்டில் தானியேல் புத்தகத்தையும் யோவேல் புத்தகத்தையும் படித்து முடிச்சதுனால தொடர்ச்சியாக வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் படித்தா நல்லதுன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னது போல ஒரு பிரேக்குக்காகன்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் அப்போஸ்தலர் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். 2 வாரம் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த பகுதி, அதாவது 2வது பார்ட் முன்பாக நம்ம படிச்சதுனால, ஒரு 2 or 3 months முன்னால் நம்ம படிச்சதுனால அதை ரிப்பீட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். ஒருவேளை அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப்ல அதை பார்த்துடலாம். பால்ஸ் மிஷனரி ஜேர்னின்னு சொல்லிட்டு அந்த 3 நாட்கள் நம்ம படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய மத்தியில் ஜாயின் பண்ணியிருக்கிற சகோதரி சூர்யா, அவங்க மதுரையிலும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியாக ஒரு சிலர் புதுதாக தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னால இருந்த நிறைய பேர் வர முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு எல்லாமே எக்ஸாம்ஸ், மற்றபடி அவங்க எல்லாமே பிஸியாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் யூடியூப்ல பார்த்துடுறாங்க. கிராஜுவேட்ஸ் இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ் போக துவங்கிட்டதுனால we don't want to miss it. ஆனாலும் உங்களுடைய வாஞ்சையை பார்க்கும் பொழுது அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய உற்சாகமான செய்திகளுக்காக, உங்களுடைய ஜெபத்திற்காக நான் நன்றி கூறுகிறேன். அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானா நம்ம வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரேக் தான். அப்போஸ்தலரை படிச்சுட்டு வெளிப்படுத்தல் படிக்கிறது ஒரு விதத்தில் நல்லது நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ண போறது என்னன்னா 1 வீக்ல நம்ம முடிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். 4 நாட்களில் அவசரமா அந்த 22 அதிகாரத்தையும் படிக்காதபடிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா படிக்கலாம்னு நான் யோசிச்சிருக்கேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரமும் 2 நாட்கள், அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது வெளிப்படுத்தல் புத்தகத்தை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம படிக்கலாம். ஆனாலும் நீங்க ரொம்ப எதிர்பார்த்து வராதீங்க. அதாவது அப்படியே நான் கிரோனாலஜி படி 1 2 3 4 இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காதீங்க. காரணம் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். நான் வழக்கமாவே தம்பிமார் யாரும் கேட்டாங்கன்னா அதான் சொல்லுவேன். செத்தாதான் சுடுகாடுக்கு போனாதான் செத்தாதான் நமக்கு மோஸ்ட் என்னன்னு சொல்லி தெரியும் சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ஸ் ஒரு தமிழ்ல சொல்றது மாதிரி நமக்கு we do not know what God holds for the future. ஆனா பைபிள்ல கிளியரா போட்டிருக்கு. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் வருங்காலத்தில் நடக்க போறதாக தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்காங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்காரு, பவுல் மற்றும் பேதுரு எல்லாருமே எழுதியிருக்காங்க. ஆனா அந்த கிரோனாலஜி படி அதை குறிப்பிடப்படவில்லை இல்லாதனால நம்ம கேர்ஃபுல்லா இன்டர்பிரேட் பண்ணணும். ஒரு சின்ன உதாரணம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1000 வருஷ அரசாட்சியை பற்றி போட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம யோசிக்கிற விதமான ஒரு 1000 வருஷ அரசாட்சியா அல்லது ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியா சொல்லிட்டு ஒரு சிலர் நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம படிக்கும் பொழுது இது மாதிரி ஒரு சில கஷ்டமான காரியங்களை நீங்க கேள்விப்படுவீங்க. ஆனாலும் நம்ம கண்டிப்பா படிக்கிறது நல்லது. நம்ம கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தாரோ அந்த பர்பஸை நம்ம நினைச்சு கொண்டு அதுக்கு ஏற்றதுமாக நம்ம திருச்சபையாக நம்ம ஐக்கியமாக படிச்சோம்னா நல்லா இருக்கும். நீங்க தயவுசெய்து எனக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் மண்டே நம்ம வெளிப்படுத்தல மீட் பண்ணுவோம். நான் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ்ல 13ல இருந்து 28ஆம் அதிகாரத்தை விட்டுட்டு 12ஆவது அதிகாரம் வரைக்கும் இங்க படிச்சிருந்தேன்னு சொன்னா ஐ won't do full justice to the book. காரணம் நம்ம முன்னால படிச்சது மோர் ஆஃப் பவுலுடைய மிஷனரி ஜேர்னி. அதனால கான்சியஸா 3 நாட்கள் முதல் 12 அதிகாரங்கள் படிச்சுட்டு இன்னைக்கு ஓவராலாக இந்த செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற டாக்டர் சதீஷ், he is from Allahabad. அவங்களுடைய வாஞ்சைக்கான அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். He be praying for us. God will guide us so that the second part of Acts of the Apostles இன்னைக்கு ரொம்ப ஷார்ட் டைம்ல பார்க்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக டாக்டர் சதீஷ் ஜெபம் பண்ணுவாங்க. எஸ் டாக்டர் சதீஷ். Uncle, good evening, Uncle. Good evening, Satish. Okay, Uncle, let's pray. Our gracious Heavenly Father, thanks for this wonderful day you have given us, and thanks for helping each one of us to spare this precious time and come to your presence with the thirst to learn your word. And Lord, talk to us, talk to each one of us, Lord. Open our eyes, open our hearts to see
word and to Lord, to listen to your word and to so that we'll apply and bear fruit that pleases you, Lord. As Billy Uncle is going to share the word, you speak through him. You speak to us. Help us to have a blessed time during this entire Bible study. We are praying. We are so thankful and praising you for last 3 days, and we pray that Lord, in this time at this day also, you help us to have a great time in this Bible study, enjoying your word also by practicing the lessons what we learned in our real life, to bring glory to your name, glory and honor to your name. You help us, Lord, and hold us and transform us. Once again, we are thankful for this wonderful time. Guide us and lead us. In Jesus' mighty name we pray. Amen. 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 Thank you so much, Brother Satish. Brother Satish வந்து basically from Tamil Nadu, but அவங்க நார்த் இந்தியாவில் போய் படிக்கணும், மிஷினரி ஸ்டூடெண்டாக படிக்கணும்னு சொல்லி தங்களுடைய பிஹெச்டியை வந்து குஜராத்தில் முடிச்சுட்டு he wanted to stay back in North India. Now he is teaching in Allahabad, and I really thank God for his commitment. I thank you, Brother Satish. நம்ம God's grace. That's right, very true. By God's grace. That's a good answer. நம்ம திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எப்படி பழைய ஏற்பாட்டில் உபாகமம் புத்தகம் மிக முக்கியமாக நம்ம கருதுகிறோமோ, அதே மாதிரி இந்த அப்போஸ்தலர் புத்தகமும் புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நம்ம கருதணும். அதனுடைய பிக் பிக்சரை ஓரளவுக்கு நம்ம பார்க்க முடிந்தது. அதை தொடர்ந்து திருச்சபை, அதுதான் மிக முக்கியமான ஒரு ஃபோக்கஸ் என்று நம்ம பார்த்து, லூக்கா அதை சரித்திரபூர்வமாக இவ்வளவு தெளிவாக அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்பதையும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி, முன்னால் இருக்கிற பகுதிகள் எல்லாமே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசேஜா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதோடு கூட லூக்கா தன்னுடைய முதலாவது புத்தகத்தை எழுதும் பொழுது அசென்ஷனை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் மென்ஷன் பண்ணாரு. 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், லூக்கா 24:50 வாசிக்கிறோம். ஆனாலும் இங்க மிக அழகான விதத்துல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில எப்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றும், அங்க நின்று அந்த 2 தூதர்கள் அங்க இருக்கிற மக்களை பார்த்து, அங்க இருக்கிற விசுவாசிகளை பார்த்து, கலங்காதீங்க, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே விதமா வருவார் என்ற ஒரு சத்தியத்தையும் அவங்க சொன்னதாக நம்ம கவனிக்கிறோம். அதுல ஒண்ணு வந்து நம்மளும் தேவனுடைய பிரசனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்ற ஒரு பெரிய சத்தியத்தையும் இந்த பரமேறுதல நம்ம கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய வருகைக்காக காத்திருப்பது குறித்தும், தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து போக வேண்டும் என்ற சத்தியத்தையும் நம்ம பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தான் இதனுடைய கீவேர்ஸ். விட்னஸஸ், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையை வைத்து நம்ம அன்னைக்கு பார்த்து கொண்டிருந்தோம். டியூஸ்டே நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்துக்கு அதிகமாக நேரம் கொடுத்தோம். எப்படி திருச்சபை உருவானது என்பதை நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவது நிமித்தமாக திருச்சபை உருவானது நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது அதே மாதிரிதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நாம் பாவிகள் என்று நம்மளை காட்டும் பொழுது, யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது நம்ம அவரால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டுக்கொள்ளப்பட்டு திருச்சபையாக உருவாகிறோம். சோ இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்படுகிறார். ஒருவேளை அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளில நடந்தது போல நடக்காம இருக்கலாம், ஆனா இப்பொழுதும் திருச்சபையை உருவாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏதோ ஒரு பாஸ்டர் இல்லை அல்லது ஒரு பிலீவர் இல்லை, ஒரு மெயின் ஃபேக்டர்னு சொன்னா கடவுளுடைய வார்த்தை மனிதர்களை மாற்றுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் திருச்சபையை உருவாக்குறார், அதுல சந்தேகமே கிடையாது. அதை தொடர்ந்து வளர்ச்சிக்கு தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் நம்ம அதிகமாக நம்ம பார்த்தோம். அண்ட் கடைசி பகுதி 2ஆம் அதிகாரம் 42 இருந்து இருக்கிற பகுதியில த நேச்சர் ஆஃப் த சர்ச் அல்லது கிறிஸ்தவ ஐக்கியம், திருச்சபை என்பதனுடைய அந்த உன்னதமான குணாதிசயங்களை நம்ம அங்க படித்தோம். அதோடு கூட பிசாசானவன் கவுண்டர் அட்டாக் கொடுக்கிறான். பிசாசு பல விதங்களிலே
நம்மளை சோர்ந்து போக வைக்கிறான் என்பதை நம்ம பார்த்தோம். எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நடைபெறுகிறதோ, எங்க வந்து ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படுகிறதோ, அங்க பிசாசனுடைய காரியங்கள் எதிர்பார்க்கலாம். So that we should not be surprised. அவனுடைய காரியங்களை நாம் அறியாமல் இருக்கிறோமோ என்று வேதத்துல வாசிக்கிறது போல நம்ம கண்டிப்பா அறிந்திருக்கிறோம். பிசிக்கல் வயலன்ஸ் அல்லது பெர்சிக்யூஷன் வெரி மச். அடுத்தது மாரல் இஷ்யூஸ்ல, பண விஷயத்துல கலக்கி விட்டாங்க. அந்த குடும்பம் எவ்வளவாய் தவறு செஞ்சு அன்னைக்கு அந்த திருச்சபையை பயம் காட்டிட்டாங்க. அப்படியே பேதருடைய காலில் 2 பேருமே விழுந்து செத்து போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு மாரல் கரப்ஷன் பிசாசு கொண்டு வரக்கூடிய காரியம். சந்தோஷமா அவங்க வச்சிருந்துருக்கலாம், அவங்க ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷனே கிடையாது. ஆனா பர்னபாஸ் சுத்தது போல மற்றவங்க எல்லாம் செஞ்சது போல நாங்களும் செய்ய போறோம்னு சொல்லி பெருமைக்காகவோ அல்லது தங்களுக்கு ஒரு பொசிஷன் எதுவும் கிடைக்கும்னு நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அதை வித்துட்டாங்க. வித்த பிறகு உண்மையில்லாதபடிக்கு போன காரியம். இன்னைக்கு உண்மையில்லாத தன்மை அதிகமாக காணப்படுகிறது. அன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது யோசம் பணம், செக்ஸ் மற்றும் பவர், இந்த 3மே பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய காரியம் என்பதை நம்ம பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த விதவைகளை குறித்தான ஒரு குறைவு காணப்படும் பொழுது பிசாசு கொடுக்கக்கூடிய ஒரு தந்திரமான ஒரு காரியம் என்னன்னா, பேதுரு, யோவான், நீங்க எல்லாம் இதை கவனிங்கப்பா, காட்ஸ் வேர்டுக்கு விட்டுருங்க, ரொம்ப ஜோமானாதீங்கன்னு சொல்லி அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை நம்ம படிச்சோம். அந்த 12 சிஷ்யர்களும் சொல்லிட்டாங்க, நாங்க வந்து we are not going to be distracted, we have committed to this one, but we will appoint சொல்லிட்டு செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். That's a very precious lesson. My brothers and sisters, நீங்க ஏதோ ஒரு பெரிய டயசிஸ்ல இருக்க ஒரு பெரிய பாஸ்டர், பிஷப்பு, பெரிய சர்ச்சில் இருக்க எல்டர்ஸ் மட்டும்தான் அதை படிக்கணும்னு யோசிக்காதீங்க. நம்ம ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஊழிய பாதையில போகும் பொழுது இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து பிசாசு கொண்டு வந்து மேஜர் பாயிண்டை விட்டுட்டு மைனர் பாயிண்டை போய் பிடிச்சுக்குவோம். அதனால we have to be very careful. அதை தொடர்ந்து ஸ்டீஃபனுடைய வாழ்க்கை உன்னதமானதாக நம்ம பார்த்தோம். அன்னைக்கு அதிகமா நேரம் கொடுக்க முடியல. ஐ ஃபீல் சாரி ஃபார் தட். ஸ்தேவான் வந்து தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவன், ஞானம் உள்ளவன், ஒரு அர்ப்பணிப்புள்ளவர் என்பதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையில ஊறி போனவர்னு சொல்லி பார்க்கிறோம். காரணம் 7ஆம் அதிகாரத்துல அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது அப்படியே அந்த வார்த்தை அப்படியே இட்ஸ் ஓவர்ஃப்ளோயிங். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கை குறித்து யோசிக்கும் பொழுது 2 சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல ஆசைப்படுறேன். ஒண்ணு வந்து இந்த குலோப் ஜாம் சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு ஸ்வீட் பிடிக்காது, எனக்கு ஸ்வீட் பிடிக்கும். குலோப் ஜாம் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்வீட். அதை வச்சு நீங்க ஒரு பின்ன வச்சு குத்துனீங்கன்னா உள்ள வந்து ஜூஸ் தான் வரும். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஊசியை வச்சு ஒரு யாராவது பெர்சிக்யூட் பண்ணாங்கன்னா வெளியே வர வேண்டியது ஸ்தேவானுடையது போலதான். அப்படியே வார்த்தைகள் தான் வரணும், தேவனுடைய வார்த்தை தான் வரணும். இயேசு கிறிஸ்துவ வந்து பிசாசு சோதிக்கும் பொழுது டக்குன்னு வெளியே வந்தது அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றதெல்லாம் பிறகுதான். ஆண்டவருடைய வசனம் தான், தேவனுடைய வார்த்தை தான், உபாகமத்திலிருந்து வந்த வார்த்தைகள் தான் இயேசுவான வார்த்தையிலிருந்து வந்தது நம்ம பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம ஊறி போயிருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது காரியம், என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரசங்கம் பண்ணலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம். அது வந்து it should be an overflowing experience. அப்படியே ஒரு எனக்கு அதான் அடுத்த சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு டம்ளர்ல வச்சுட்டு அப்படியே அதை பாலை ஊத்துனீங்கன்னா அப்படியே பொங்கி வெளியே பார்த்தீங்களா, அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் பாலை வச்சுக்கிட்டே நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் எனக்கெல்லாம் பெரிய பயம். அதாவது நம்ம மினிஸ்ட்ரியில கொஞ்ச நாள் ஓட்டிட்டோம்னா, பிரசங்கம் பண்ண துவங்கிட்டோம்னா, அல்லது அற்புதங்கள் செய்ய துவங்கிட்டோம்னா, அல்லது மினிஸ்ட்ரி செய்ய துவங்கிட்டோம்னு சொன்னா இருக்கிற கொஞ்சம் பாலை வச்சுக்கிட்டே ஓட்டிடலான்னு இருக்கிறது. நோ 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 நோ. நம்மளுடைய வாழ்க்கையில இட் ஷுட் பி an overflowing experience. அதுல அப்படியே நிரம்பு 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 அப்படி ஓவர்ஃப்ளோ தான் மற்றவங்களை டச் பண்ணணும். ஸ்தேவானுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா அவர் தான் முதலாவது இரத்த சாட்சியாக மரித்தார், ஆண்டவருடைய பிரசன்னத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லி நம்ம பார்த்தோம். நேத்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பார்த்தோம். அந்த பைபிள் ஸ்டடி மெத்தட்ல 5 அதிகாரங்களையும் நம்ம வேகமா பார்க்க முடியல, நேரம் இல்லை. அதனுடைய ஸ்லைட்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்க படிச்சுக்கொள்ளலாம் நான் யோசிக்கிறேன். பட் 3 மிக முக்கியமான காரியங்களை நம்ம நேற்று பார்த்தோம். இந்த 5 அதிகாரங்களில, அதாவது 8ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வரைக்கும் அதிகாரம் இருக்கிற பகுதி சமாரியர்களுக்கு சுவிசேஷம் போன பகுதி.
அதுல 3 உன்னதமான மனம் திரும்புதலின் கதைகள், ஸ்டோரிஸ் அல்லது மனம் திரும்புதல் சம்பவங்கள். ஸ்டோரிஸ் சொன்னா ஏதோ ஒரு கதைகள் சொல்லிற மாதிரி இருக்கணும், அப்படி இல்லை. அந்த ஒரு அபிஷியல், அதே மாதிரி ஒரு பெர்சிக்யூட் பண்ணக்கூடிய சவுல், அதே மாதிரி ஒரு ரோமருக்கு பணி செய்யக்கூடிய ஒரு சோல்ஜர் அல்லது நூற்றுக்கு அதிபதினு சொல்லி பார்க்கிறோம். 3 பேரும் 3 வித்தியாசமான காரியங்கள். ஒருத்தர் வந்து சம்திங் லைக் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இன்னொருத்தர் வந்து பிரில்லியன்ட், கமாலியலுக்கு கீழே படிச்ச ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அண்ட் தென் இவர் வந்து he is part of army, ரோமர் ஆர்மியில நூற்றுக்கு அதிபதியா இருந்தார். 3 பேரையும் ஆண்டவர் எப்படி சந்திச்சான்னு சொல்லி லூக்கா மிக அழகான விதத்துல ஒரு ஷார்ட்டா கொடுக்காதபடிக்கு டீட்டெயிலா கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அது வந்து நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்கிறது. என்னுடைய கன்வர்ஷன் ஸ்டோரி என்ன, மற்றவங்களுடைய கன்வர்ஷன் ஸ்டோரிஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நம்ம கேம்ப்ஸ்ல பார்க்கும் பொழுது அல்லது மீட்டிங்ஸ்ல பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் உங்களுடைய டெஸ்டிமனி ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னா, each one has a precious stories, right? ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்னா, 3 great people அவங்களுடைய தாளந்துகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவுக்காகன்னு சொல்லிட்டு ஊற்றி விட்டவங்க அல்லது செய்தவங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அனனியா ஒரு சாதாரண சீஷன் தான், ஆனா ஒரு அற்புதமான விதத்துல தேவனாலே உபயோகிக்கப்பட்டவர் என்று நம்ம பார்த்தோம். தபிதா ஒரு வெளிச்சொல்ல போனா ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தான். அவங்க வந்து ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது சம்திங் லைக் டெய்லரிங் ஷாப் வச்சிருக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது. அந்த மாதிரிதான் சம்திங் லைக் விடோஸுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஹோம் வைத்திருக்க மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு வல்லமையான சாட்சி. பர்னபாஸை பற்றி நம்ம முன்னாலே படிச்சோம். ஆனாலும் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது he was a people person. அவர் தேடி கண்டுபிடிச்சு சவுலை கூட்டிட்டு வந்து சவுலை பெரிய ஆளாக்கிட்டாரு. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பவுலை போல இருக்கணும்னு யோசிக்கிறோம். ஆனா பர்னபாவை போல இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறது கொஞ்சம் பேர் தான். இன்னொரு நியூ டெஸ்டமென்ட் எனக்கு இன்னொரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி என்னன்னா, பேதுருவா அல்லது அந்திரேயாவான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல பேதுருவை போல இருக்கணும்னு தான் யோசிக்கிறது. அது நமக்கு ஒரு வர டெம்டேஷன் தான். எந்த காரியத்தை செஞ்சாலும் அப்படியே பெரிய ஆளாகிடணும், அப்படியே பீட்டர் மாதிரி ஆயிடணும்னு சொல்லிட்டு. ஆனா நான் ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடியது யோவான் 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், அந்திரேயா இயேசுவிடத்திலிருந்து போன பின்பு தன் வீட்டுக்கு போய் தன் சகோதரனை அழைத்து கொண்டு வந்தான்னு சொல்லி பாக்குறோம். ஸோ தட் மீன்ஸ் வீட்டுக்கு போன உடனே, டே நான் நேத்து ஜீசஸோட இருந்தேன், அவர் தான் மேசையான்னு சொல்லி நல்லா தெரியுது, நீ வந்து பாருன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அண்ணனா இருக்கலாம் அல்லது தம்பியா இருக்கலாம், சகோதரன் சொல்லி போட்டிருக்கு. உடனே பேதுருவை வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஜீசஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது அந்திரேயா தான். யோவான்ல 3 இடத்துல தான் நம்ம படிச்சோம். 3 இடத்துல தான் அந்திரேயாவை பற்றி போட்டிருக்குது. ஆனா பேதுரு கிரேட் மேன். சோ சில நேரத்துல நம்ம பர்னபாவை போல அந்திரேயாவை போல இருக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அது நம்ம என்னடா பவுல போல இல்லையே அல்லது பேதுரு போல இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாது. அதை நம்ம நேற்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு 3 பேரியர்ஸ், எந்த ஒரு பவர்ஃபுல்லான பேரியர்ஸை பார்த்தோம். கலாச்சாரம் கடந்திருக்க வேண்டியது அல்லது அவங்களுடைய பின்னணியம், அந்த மக்களுடைய பின்னணியத்தை பார்த்து பிலிப்பு சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அந்த இடத்துல எனது எத்தியோப்பியாவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான பணியில ஈடுபட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல பேதுரு ஊழியம் செஞ்சுட்டு வந்த உடனே யூத கிறிஸ்தவர்கள் அவரை போட்டு கார்னர் பண்ணிட்டாங்க. 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிச்சோம். அவர் ரொம்ப கார்னர் பண்ணி, நீங்க செஞ்சது தப்பு, எப்படி அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து இப்பவும் நிறைய கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேரியர். அதை அவர் ஓவர்டேக் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 3வது ஏரோது யாக்கோபை கொண்டதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் பகுதியில பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பேதுருவையும் கொன்றுலான்னு சொல்லி ஆசைப்பட்டாராம். அது மாதிரி பொலிட்டிக்கல் பேரியர்ஸ் வந்து இன்னைக்கு திருச்சபையை அதிகமாக தாக்குவதை நம்ம பார்க்கலாம். ஆனா அதையும் ஓவர்டேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம குயிக்கா பார்க்க வேண்டியது, ஐம் வெரி சாரி, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். இந்த 2வது பார்ட் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதியை பார்க்கும் பொழுது நான் முன்பே சொன்னது போல
ஃபோக்கஸ் வந்து இப்ப எருசலேம் சபையில அல்ல, அந்தியோகிய சபைக்கு போயிடுச்சு. அந்தியோகியில இருக்க சபை தான் ஒரு கீ சென்டரா மாறிடுச்சு. இட்ஸ் பாசிபிள். ரெண்டாவது, the shift from Peter to Paul. ஆக்சுவலா பேதுருவும் பவுலும் ஒரே நேரத்துல இறந்திருப்பாங்க. நீரோ மன்னன் தான் அவங்க 2 பேரையும் கொன்றுப்பான். ஆனா பேதுருவை பற்றி நம்ம 13ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வாசிக்கல. கண்டிப்பா அவர் முடிவு செஞ்சிருக்காரு. ரோமாபுரியில இருந்து அவரும் ரோமாபுரிக்கு போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா ஷிஃப்ட் வந்து டுவர்ஸ் பால் சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் 15ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது எருசலேம் கவுன்சில், அது ரொம்ப முக்கியமான ஒரு தாட். அதனால தனியாக நான் போட்டிருக்கேன். என்னதான் மினிஸ்ட்ரி வந்து அந்தியோகியா போனாலுமே ஜெருசலேம் கவுன்சில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. அதுல யோவான் பேதுருவை விட இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு முக்கியத்துவத்தை எடுத்திருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அதுல அவங்க ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து தீர்க்கதரிசனத்தை சொல்லி நம்ம எப்படி பிரஜாதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாட்டை கொடுத்தது. இட்ஸ் a very powerful ஸ்டோரி. 15ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கக்கூடும். பவுலுடைய 3 மிஷனரி ஜேர்னிஸ், அதுதான் நம்ம 3 மாசத்துக்கு முன்னால படிச்சிருக்கிறோம். அது ஒவ்வொன்றுமே டீட்டெயிலா பார்க்கறது ரொம்ப நல்லது. அதை தொடர்ந்து அவர் ராயனுக்கு அபயமிட்டதுனால ரோமாபுரிக்கு போக வேண்டிய நிலை வந்து விட்டது. 27ஆம் அதிகாரம் ஒரு சில கமெண்டேட்டர் சொல்றாங்க, ஏன் அந்த டிராவலை போய் அவ்வளவு டீட்டெயிலா கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. லூக்கா ஏன் அவ்வளவு டீட்டெயிலா எழுதணும்? ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கலாம். அவர் மற்ற கஷ்டப்பட்டதெல்லாம் காட்டிட்டு ரொம்ப ஷார்ட்டா ரோம் போய் சேர்ந்துட்டான்னு சொல்லி காட்டியிருக்கலாம். பட் ஒரு லாங் பேசேஜ் அது இருக்குது. தட்ஸ் a purpose for it. அதே மாதிரி அந்த எண்டும் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலருடைய முடிவு ரொம்ப அழகா இருக்கு, நம்ம பார்க்கலாம். விட்னஸ் என்ற தலைப்புல நம்ம பார்த்தோம் சொன்னா இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். கலாத்தியா ஏரியால வந்து அவங்க சாட்சி, கவுன்சில் வந்து நடுவுல அந்த சாட்சிகளுக்கு உறுதிப்படுத்தக்கூடியது எருசலேம் கவுன்சில்னு சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பவுலுடைய மிஷனரி ஜேர்னியை வித்தியாசமான விதத்துல பக்தர்கள் போட்டிருக்க நம்ம பார்க்கலாம். கிரேக்கால, எபேசுல, பிறகு எருசலேம்ல, சிசரியால, கடைசியாக ரோமாபுரியில இருக்க இடங்களில பவுல் எப்படி சாட்சியா இருந்தான்னு சொன்னதை நீங்க இந்த பேசேஜ் எடுத்து நீங்க படிச்சு பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது நம்ம மத்தியில இருக்க சுபா சாம் ஆஃபிக்க போறாங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். அதுல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், பவுலுடைய சாட்சி, அது எப்படி இருக்குன்றதை நம்ம வாசிக்க கேட்க போறோம். அப்போஸ்தலர் 26:19 இருந்து. சுபா வாசிக்கிறேன்ப்பா. பிரைஸ் தி லார்ட்ப்பா. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 26:19 முதல் 32 வரை. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன். இதன் நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறேனே என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். அவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளையே பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதில்லை என்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான்.
அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாளும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து, தனியே போய் இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமான ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். ஆமென். Thank you so much, Subha. Thank you, Pa. பவுலுடைய 3 மிஷனரி ஜேர்னி முடிந்த பிறகு எருசலேமில் அவர் இருந்ததாக நாம் பார்க்கலாம். ஒருவேளை 13ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்தியோகியா ஒரு சபையானது ஒரு மிஷனரிகளை அனுப்பக்கூடிய ஒரு சபையாக இருந்ததை நாம் பார்க்கலாம். அதன் நிமித்தமாக அங்கிருந்து பர்னபாவையும் பவுலையும் தேவன் பிரித்தெடுத்த ஒழித்துக்கென்று அவங்க அனுப்புகிறாங்க. அவங்க தொடர்ந்து யோவான் என்ற மார்க்கை கூட்டிக் கொண்டு முதல் மிஷனரி ஜேர்னியை கொண்டு போறதை நம்ம பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில 14ஆம் அதிகாரம் முழுதுமே அவங்க செய்த பணி என்று நம்ம பார்க்கலாம். அடுத்தது 15 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறது போல முதல் 35 வசனங்கள் எருசலேம் கவுன்சில். எருசலேம் கவுன்சில்னா என்னன்னா, இவங்க இந்த மாதிரி கலாத்தியா பகுதியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அநேக புறமதஸ்னர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. யூதர்கள் இல்லாம இருக்கிற புறமதஸ்னர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. வழக்கமாக இவங்க போகும் பொழுது ஒரு சனிக்கிழமை மீட் பண்ணக்கூடிய அந்த யூதர்களை சந்திப்பாங்க சினகாக்ல. அந்த சினகாக்ல மீட் பண்ணும் பொழுது அங்க இருக்கிற ஒரு சிலர் விசுவாசிகள் வரும் பொழுது அவங்கள வைத்து மற்றவங்களையும் கான்டாக்ட் பண்ணி இப்படியாக திருச்சபையானது தனித்தனியாக வளர துவங்குச்சு நம்ம பார்க்கலாம். ஆனா யூத விசுவாசிகள் எப்படி பேதுருக்கு சொன்னாங்களோ 11ஆம் அதிகாரத்துல சொன்னாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரே டிஸ்டர்பன்ஸ். அவங்க சொல்றது முதலாவது இவங்க இதை செய்யணும், விருத்த சேதனை எடுத்தாதான். விருத்த சேதனை எடுக்கலைன்னா அவங்க கிறிஸ்தவன் ஆகவே முடியாது என்று ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு பவுலுக்கும் பர்னபாஸுக்கும் அது ஒரு பெரிய கன்சர்னா இருந்தது. அதனாலதான் அவங்க எருசலேம் சபையில போய் அவங்களை போய் பார்க்கணும் என்று போய் பேசுகிறாங்க. அது மட்டுமல்ல, நம்ம 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது எருசலேமிலே ஒரு பெரிய உபத்திரவத்தின் காலம் வந்தது. அதனால விசுவாசிகள் எல்லாம் பைனான்சியலா கஷ்டப்படுறாங்க. அதை அறிந்து அந்தியோகியா சபையிலிருந்து பவுல் பர்னபா மூலமாக அப்போஸ்தலர் 11ஆம் அதிகார கடைசி பகுதியில, அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பர்களிடத்தில் அனுப்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால எருசலேமுக்கு இவங்க 2 பேரும் ஆல்ரெடி போயிருக்காங்க. they are in contact. இப்போ பணத்தை எடுத்துட்டு போல, they are going with a big mission. நம்மளுடைய புரஜாதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய விசுவாசிகள் உறுதியா இருக்கணும் என்ற ஒரு சத்தியத்திற்காக சொல்லி அவங்க போனதாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக திரும்பி வர்றாங்க. 36ஆம் வசனம் மிக வருத்தமான ஒரு காரியம் என்னன்னா, சில நாட்களுக்கு பின்பாக அவங்க செகண்ட் மிஷனரி ஜேர்னி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஸ்ட்ராங் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அது அப்போஸ்தலர்ல ஒரு பிளாக் டேஸ்ன்னு சொல்லணும். அந்த மாதிரி பர்னபாவும் பவுலும் மிகவும் வேதனையோடு கூட பிரிந்து போறாங்க. ஏன்னு சொன்னா, ஒரே ஒரு வாலிபன் மூலமாக ஜான் மார்க் என்ற நபர் நம்மளுடைய ஊழியத்துல அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி பவுலுக்கு ரொம்ப கோபம். ஆனா பர்னபாஸ் இல்ல, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அதுல யார் ரைட்டு யார் தப்பு நம்ம சொல்றதுக்கு we are not judges. ஈவன் இன்னைக்கு ஈவினிங் கூட என் சன்னோட நான் பேசிட்டு இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்
அப்கோர்ஸ் எனக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் சொல்லுவேன். பட் அப்படி ஒரு சிலர் வந்து நம்ம யங்கா இருக்கும் பொழுது we immediately want to come to a judgment. இவனா இவளா அவ்வளவுதான், மோட்சத்துக்கு போக மாட்டான், செத்துருவான் சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு as if we are gods, நம்ம கடவுளை மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க விரும்புறோம். வெரி சேட், வெரி சேட். ஜட்ஜ்மெண்ட் வந்து இட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். அதனால இன்னைக்கு பவுல் ரைட்டா அல்லது பர்னபாஸ் ரைட்டா நான் சொல்ல விரும்பல. ரெண்டு பேரும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ரைட் தான். ஒருவேளை ஒரு சிலர் சொன்னாங்கன்னா பர்னபாஸ் ரைட்டா இருந்திருந்தாருன்னா லூக்கா வந்து பர்னபாஸோட சேர்ந்து போயிருப்பாரு, போயிட்டு அப்போ சில நடவடிக்கை வித்தியாசமா போயிருக்கும் சொல்லிட்டு அதெல்லாம் ஐ வாண்ட் அக்ரி வித் தட். வெளியே நிறைய செஞ்சதுனால அவர் ரைட்டு இவர் தப்புன்னு சொல்லக்கூடாது. எனிவே டோன்ட் டேக் ஜட்ஜ்மெண்ட் இன் யுவர் ஹேண்ட்ஸ், அதான் நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் பிரிந்து போறாங்க. அதை தொடர்ந்து பவுலுடைய 2வது மிஷனரி ஜேர்னி சைலஸ் என்பவரோட போறார். சீலா யாருன்னா இந்த எருசலேம் கவுன்சில் முடிஞ்ச பிறகு அங்கிருந்து அனுப்புனாங்க, 2 பேர் அனுப்புனாங்க, இந்த லெட்டரை கொண்டு போய் வாசிங்க சொல்லிட்டு பிரஜாத விசுவாசிகளுக்கு போய் வாசிங்கன்னு சொல்லி போகும் பொழுது யூதா என்பவரும் சைலஸ் என்பவரும் வந்தாங்க. யூதா என்பவர் திரும்பி போயிட்டார். 33ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் வந்து எருசலேம் திரும்பி போயிட்டாரு. ஆனா 34ஆம் வசனம் அப்போஸ்தலர் 15:34 ஆகிலும் சீலாவுக்கு அங்க தரித்திருக்கிறது நலமாய் கண்டது. So he stayed back. Then he was so much impressed with Paul's ministry. அவரோடு கூட 2வது மிஷனரி ஜர்னி போனதா நாம் பார்க்கலாம். 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் வித்தியாசமான பணிகளை செய்ததாக அதை நீங்க டீட்டெயிலா பிறகு படிச்சுக்கொள்ளலாம். 3வது மிஷனரி ஜர்னியும் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிறது. அப்போ எபேசுல அதிகமான பணி செய்ததை நாம் பார்க்கலாம். இந்த சார்ட் முன்னாலே நான் போட்டிருந்தேன். எனக்கு பிபிடி ஹெல்ப் பண்ணக்கூடிய வரிவேல் வந்து இதையும் சரி அடுத்ததையும் கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஒரு கலர்ஃபுல் ஈவன் பொலிட்டிக்கல் லீடர்ஸனுடைய டைம் ஃப்ரேம் எல்லாம் போட்டு இருக்கக்கூடிய பால்ஸ் டைம் லைன். இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரோனாலஜிக்கல் ஆர்டரை பற்றி கொடுக்கறதுல வந்து பால்ஸ் டைம் லைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை டைம் எடுத்து நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பிக்சரும் வடிவேல் அழகா போட்டிருக்காங்க. பவுலுடைய 3 மிஷனரி ஜேர்னியும் கடைசியாக ஒருவேளை 60வது வருஷத்துல அவர் எருசலேமில் இருந்து ரோமாபுரிக்கு போன டிராவல், அதை வந்து 4th டிராவலா நம்ம பார்க்கிறோம். நான் சொன்ன மாதிரி 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த பகுதி இருக்கிறது. அந்த 4th டிராவலையும் இந்த மேப் கொடுக்கிறது. நேரம் எடுத்து நம்ம இது ரெண்டையும் பார்த்துக் கொள்ளலாம். பவுலுடைய டைம் லைன், அதே மாதிரி அந்த பவுலுடைய 4 டிராவல்ஸ், அதை நம்ம பிறகு பார்க்கலாம். இதுதான் போன தடவை நம்ம படிக்கும் பொழுது மேஜரா இதை வச்சுதான் we were studying. இன்னைக்கு I want to add other things. உங்களுக்கு ரியலாவே இந்த 3 மிஷனரி ஜர்னி பற்றி அதிகமா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேக் இட் இன் தி யூடியூப். இன்னைக்கு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இந்த 2வது பார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான காரியங்கள். நான் கண்டிப்பாகவே இந்த ஷார்ட் டைம்ல I won't do full justice, எனக்கு நல்லா தெரியுது, பட் we'll try. முதலாவது காரியம் நான் முன்னாலே சொன்னது போல God's word, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை விருத்தி அடைய வேண்டும். தேவனுடைய வார்த்தை எல்லா இடத்துக்கும் போகணும் என்ற ஒரு துடிப்பு அந்த ஆதி திருச்சபைக்கு இருந்தது. போற இடத்துல எல்லாம் they were sharing the good news. Good news is nothing but Lord Jesus has come. He died for you. அவர் வந்து உயிர் தெழுந்தார். அவர் தான் உனக்கு வாழ்க்கையில உண்மையான அர்த்தத்தை கொடுக்க முடியும் என்ற சத்தியத்தை எல்லா மக்களும், எல்லா விசுவாசிகளும் போற இடத்துல எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் நம்ம படிச்சோம். தேவனுடைய வார்த்தையை எல்லா விசுவாசிகளும் ஒருவேளை உபத்திரவத்தின் மத்தியிலையும் போற இடத்துல எல்லாம் அதை பகிர்ந்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த பகுதி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பகுதி. நான் வாசிக்கிறேன்னு. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களோட சம்பாஷித்தார். எதெடுத்து? வேத வாக்கியங்களின் நியாயங்களை. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோம். இயேசுவானவர் அங்கு அந்த சினகாக்கு ஓய்வு நாளின்படி அந்த
இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அவர்கிட்ட கையில வேத சூழலை கொடுக்குறாங்க. அவர் எடுத்து வாசிக்கிறார். அதை வச்ச பிறகு எல்லாரும் அவர் என்ன பேசுவார்னு சொல்லி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு லூக்கா 4:14 பின்பாக நம்ம படிக்கிறோம். அது வழக்கமா செய்யக்கூடிய காரியம். இன்றைக்கும் எல்லா சர்ச்சஸ்லயுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில சர்ச்சஸ்ல அதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தி வாசிச்சு நல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லி பிரசங்கம் பண்றவங்க உண்டு. ஒரு சில சர்ச்சஸ்ல ரொம்ப ஷார்ட்டா முடிச்சா போதும், பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வாரத்துக்கு அந்த சபையின் மக்களுக்கு வேண்டியது இருக்கிறத சொல்லிடணும்னு சொல்லிட்டு. பட் எனிவே காட்ஸ் வேர்ட் இஸ் பிரீச்ட். அது யூத கலாச்சாரத்துல நடந்த ஒரு சம்பவம். ஆனா இங்க வாசிக்கக்கூடிய வார்த்தைகள் 5 வார்த்தைகளை நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ப்ரீச்சிங் மட்டும் காட்ஸ் வேர்டு கிடையாது. நீங்க அறிஞ்சிருக்கிறது படி இப்போ ஒரு சிலர் என்னோட கூட இருக்கவங்க எல்லாமே என்னுடைய ப்ரீச்சிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. ஹோமிலெட்டிக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பிப்ளிக்கல் ப்ரீச்சிங் சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அது இட் இஸ் நாட் தட் ஒன்லி ப்ரீச்சிங். ப்ரீச்சிங்னா புல்பிட்ல நின்று போய் பிரசங்கம் பண்றது மட்டும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க வார்த்தைகள் என்னெல்லாம் போட்டுருக்குன்னு பாருங்க. அவர்கள் சம்பாஷித்தார்கள். He was reasoning out. அவங்களோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றார். 2வது காரியம், கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். காண்பித்து, he showed them and proved them. இதான் திருஷ்டாந்தப்படுத்தினான்னு சொல்லும் பொழுது நாட் ஓன்லி ஜஸ்ட் ரீசனிங் அவுட், அதை ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய காரியமாக இருந்ததாக நம்ம பார்க்கலாம். அறிவிக்கிறது ப்ரொக்ளைமிங். இன்னைக்கு அதுதான் நம்ம அதிகமா செய்யறோம். நம்ம ப்ரீச்சிங் சொன்ன உடனே அந்த ப்ரொக்ளைமிங் அந்த வேர்டு மட்டும் தான் நம்ம அறிவிக்கிறோம் என்றது. அறிவிக்கிறோம் சொல்றது கூட ப்ரீச்சிங்கா இருக்கலாம், டீச்சிங்கா இருக்கலாம், டேக்கிங் பைபிள் ஸ்டடியா இருக்கலாம், அல்லது பர்சனல் டெஸ்ட் ஷேரிங்கா இருக்கலாம். 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட நம்ம கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ பல விதங்களிலே we can proclaim God's word. ஆனா அது மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல வேண்டாம். இந்த தெசலோனிக்கா பட்டணத்துல இந்த 5 காரியமும் இருந்ததை நாம் பார்க்கலாம். 5வது காரியமும் மிக முக்கியமானது. அநேகர் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. பட் அதை இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது they were persuaded அல்லது சம்திங் லைக் ஆல்டர் கால் கொடுத்து, நான் இதை சொல்றேன், நீங்க தீர்மானிக்கிறீங்களா? யாரெல்லாம் தீர்மானிக்கிறீங்களோ நெக்ஸ்ட் சண்டே நம்ம எப்படி மீட் பண்ணலாம். நீங்க டிசைட் பண்ணலையா, டேக் டைம், நீங்க ஜோ பண்ணிட்டு டிசைட் பண்ணிக்கங்கன்னு சொல்றது we persuade them. அதாவது நம்ம ஒரு சில காரியத்தை சொல்லும் பொழுது ரொம்ப கேஷுவலா ஷேர் பண்ணிட்டு முடிச்சிடலாம். சில நேரத்துல குறிப்பா நம்ம சர்ச்சிலையும் சரி இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங்ஸ்லாம் சொல்லும் பொழுது திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட், யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் நவ். எய்தர் யூ ஹாவ் டு பிலீவ் இட் ஆர் யூ ஹாவ் டு ரிஜெக்ட் இட். பட் இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். என் கையில இல்லை, உங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பர்சுவேட் பண்ணணும். ஸோ இந்த 5 காரியத்தையும் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் எய்தர் ப்ரீச் பண்ணும் பொழுதும் செய்யலாம், பைபிள் ஸ்டடி எடுக்கும் பொழுதும் செய்யலாம். சரியா? இப்போ நான் உங்களோட பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கும் பொழுது இந்த 5 காரியத்தை நான் மனசுல வச்சுட்டு தான் இருக்கேன். ஐ எம் நாட் ஜஸ்ட் ப்ரொக்ளைமிங் காட்ஸ் வேர்ட். ஐ வாண்ட் டு ரீசன் அவுட். ஒருவேளை நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஐ வாண்ட் டு ப்ரூவ். இந்த வசனத்துல இருந்து இந்த நம்ம வார்த்தை பார்க்கும் பொழுது நம்ம யாத்திராகம் படிச்சோம், இங்க இருக்குது சொல்லி, நம்ம உபாகம் படிச்சோம், இப்படி இருக்குது, தானியல் புத்தகத்தை படிச்சோம், இப்படி இருக்குது சொல்ற மாதிரி ஐ ஹவ் டு ப்ரூவ் காட்ஸ் வேர்ட். அதே நேரத்துல என்னுடைய லாஸ்ட் 5 minutes நான் கொடுக்க விரும்பின டைம் இந்த பர்சுவேடிங். இவ்வளவு படிச்சிட்டோம், வாட் இஸ் கோயிங் டு பி அவர் டிசிஷன்? நீங்க என்ன டிசைட் பண்ணுங்க, நான் உங்களை சொல்லாதபடிக்கு நம்ம என்ன டிசைட் பண்ணலாம் சொல்லி யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நாம் கொண்டு போகணும். அதே மாதிரிதான் நீங்க எப்பவும் சரி, ஈவன் பர்சனலா ஒரு சில ஷேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது டோன்ட் எப்பவுமே ஆல்டர் கால் கொடுக்காதீங்க. எப்பவுமே ப்ரெஷரைஸ் பண்ணி நீ டிசைட் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. தி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஷுட் டெல் யூ எப்போ அதை சொல்லணும், எப்போ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நல்லா கொண்டு போகலாம். 2வது தாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ, பால்ஸ் கோவர்க்கர்ஸ். நம்ம நேத்து 3 பேரை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த பகுதியில நிறைய பேர் பார்க்கலாம், இன்னும் கூட மற்றவங்களையும் பார்க்கலாம். பட் ஒரு 5 பேரை நான் உங்களோட ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். பவுலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கோவர்க்கர்ஸ். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பவுல மாதிரி இருக்க மாட்டோம்.
ஆனா பவுலோடு கூட இருக்கிற நபராக இருக்க முடியும். இன்னைக்கு ஊழியத்துல அப்படிப்பட்ட பேர் நிறைய தேவை. ரைட். முதலாவது ஆள் லூக்கா. இந்த லூக்காவை குறித்து அதிகமா நம்ம படிக்க முடியல. பட் இந்த வீக்ல நான் ஸ்டடியில பார்க்கும் பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு புதிய ரெவலேஷன். பட் ஐ நீட் டு செக் வித் அதர் கமெண்டேட்டர்ஸ். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம கேள்விப்பட்டது போல அந்தியோகியா சபையில எல்லாரும் கூடி ஜெபித்தாங்க, அங்க விசுவாசிகள் இருந்தாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்குல்ல. அதுல ஒருவருடைய பேர் வந்து சிரேனோ ஊரனாகிய லூகியும். லூகி என்பது வந்து கிரீக் நேம் வந்து லூக்கான்னு வருது. லூக்கியஸ் வந்து கிரீக் நேம், அது வந்து லூக்கா என்பதாக இருக்கலாம் என்று சொல்றாங்க. அதனால லூக்கா வந்து அந்த அந்தியோகிய சபையில இருந்திருக்க கூடும் என்று சொல்றாங்க. அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி லீடரா இருந்ததுனால he came to know the Lord. அதன் பின்பு ஹிஸ்டாரிக்கலா அவர் கவனிச்சு பார்த்து இந்த 2 புத்தகத்தையும் பின்பாக எழுதியிருக்க கூடும் என்று சொல்றாங்க. அது வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு பைபிள் கமெண்ட்ரி கிளியரா சொல்லுது, இட் இஸ் பாசிபிள். ஒரு ட்ரெடிஷன் வந்து இட் சேஸ் அந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல குறிப்பிட்ட நபர் வந்து இந்த லூக்காவா இருக்கலாம்னு சொல்லிட்டு. அது முக்கியம் இல்லை. ஆனா அதுக்கு பின்பாக இருக்கிற இந்த 3 பகுதியில் நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது, நான் மண்டே சொல்லும்போது சொன்னேன், வி பேசேஜஸ்னு வரும். வி நாங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ரொம்ப சின்ன வேர்டு தான். வின்ற வேர்டு சிம்பிள் வேர்டு தான். ஆனா ஒரு சில இடத்துல வீண் வராது, தேன் போட்டிருக்கும். ஒரு சில இந்த 3 பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது வி அஸ் என்ற வார்த்தை போட்டிருக்கும். தட் மீன்ஸ் லூக் இஸ் பார்ட் ஆஃப் த டீம். லூக்கா அவங்களோட கூட இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த டிராவலிங் கம்பேனியன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம யாரோட இருக்கிறோம், எப்படி டிராவல் பண்ணி போறோம் என்பது மிக மிக முக்கியமான காரியங்கள். யூஸ்வலாவே ஒரு புது பாஸ்டர் வந்திருக்காருன்னா பாஸ்டரோட ஹவுஸ் விசிட் போவாரு. ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் ஜாயின் பண்ணோம்னா சீனியர் ஸ்டாஃபோட நம்ம டிராவல் பண்ணுவோம். எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கிறது, ஜேம்ஸ் ரத்தன்ராஜனோட சேர்ந்து நான் விசிட் பண்ண நாட்கள். அவங்க போகும் பொழுது எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. வீடுகளை தங்கியிருக்கும் பொழுது இந்த பெரிய பந்தாலாம் காட்டக்கூடாது, போய் எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமா ஹெல்ப் பண்ணணும். அது மாதிரி நிறைய சிம்பிள் காரியங்களை ஜேம்ஸ் ரத்தன்ராஜனை நான் கோஆர்டினேட்டர் ஆக்கும் பொழுது எனக்கு டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிராவலிங் கம்பேனியன் லூக், இட் இஸ் வெரி பவர்ஃபுல். 2வது ஜான் மார்க் குறித்து நான் முன்பாக சொன்னேன். he was a backslidden worker. அவர் தான் உற்சாகமா பர்னபாவோடையும் பவுலோடையும் நான் வாரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி போகிறாரு. டைம் இல்லாதனால வாசிக்கல. 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜான் மார்க் எருசலேமுக்கு நான் திரும்பி போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ரப்டா விட்டுட்டு போயிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ண போனவர் விட்டுட்டு போயிட்டாரு. அதனாலதான் பவுலுக்கு ரொம்ப கோபம். இன்னைக்கு மினிஸ்ட்ரியில இப்படிப்பட்ட தம்பிமார் தங்கச்சிமார் இருக்கதான் செய்வாங்க. யூ ஹேவ் டு எக்ஸ்பெக்ட். அது மார்க்கா இருக்கலாம், அல்லது மேரியா இருக்கலாம். யாராவது ஒரு சில தம்பிமார் தங்கச்சிமார் பேக்ஸ்லைட் ஆகி எனக்கு ஊழியமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், நான் பேசாம என் பழைய தொழிலுக்கே நான் போயிடுறேன், என் வீட்டுக்கே நான் போயிடுறேன், போயிட்டு வரேன் பாயின்னு சொல்லிட்டு போறவங்க இருப்பாங்க. அதில் நம்ம பார்க்கறது படி மார்க் வந்து பேதுருக்கு ரொம்ப சொந்தக்காரர், அதே மாதிரி பர்னபாவுக்கு ரொம்ப சொந்தக்காரர். பர்னபா வந்து ஒரு சொந்தக்காரன்னு சொல்லி எடுக்காதபடிக்கு அவருக்கு வந்து அவருடைய ஹார்ட்டே பர்சனல் ஒர்க்கர். எப்படி சவுல போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தாரோ அதே மாதிரி இன்னொரு ரிஸ்கையும் எடுத்தாரு. நான் இந்த ஜான் மார்க்கை ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு நல்ல ஜோம் பண்ணியிருப்பாரு. ஜோம் பண்ணிட்டு ஜான் மார்க் எடுத்து டெவலப் பண்றாரு. ஆனா we have to really thank God. நான் ஒரு ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த மார்க்கு தான் மார்க் சுவிசேஷத்தை எழுதினவர். அவர் தான் முதலாவது சுவிசேஷத்தை எழுதினவர், மார்க் சுவிசேஷம். அதை பின்புதான் மத்தேயு லூக்காவும் அதை மையமாக வைத்து இன்னும் மற்ற சோர்சஸ் வைத்து அவங்களும் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு சரித்திரம் சொல்லுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்பல் ரைட்டர். அது மட்டுமல்ல, பவுலுக்கு, பர்னபாவுக்கு, பேதுருக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணது வந்து ஜான் மார்க். பவுல் தன்னுடைய கடைசி புஸ்தகத்துல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது மார்க் எனக்கு அதிக உதவியா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு கடைசி நாட்களில he testified. So he didn't consider him as a backslidden worker. சாகிற வரைக்கும் பவுல் வந்து நான் என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லி போகவே இல்லை. கடைசியில் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு ஊழியத்துக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்தவன் மார்க்னு சொல்றாரு. ஸோ அதனுடைய கிரெடிட் கோஸ் டு காட். ஆண்டவருடைய கிருபையினால ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து மார்க் வந்துட்டாரு. 2வது கிரெடிட் கோஸ் டு பர்னபாஸ். இன்னைக்கு
either you may be a Mark or you may be a Barnabas. இன்னைக்கு நம்முடைய மினிஸ்ட்ரியில நம்ம சர்ச்சில் எத்தனை ஜான் மார்க் இருக்காங்க, எத்தனை மேரி இருக்காங்க, நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களை குறித்து சரி அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். we became a judgmental spirit. அவங்கெல்லாம் திரும்பி வரமாட்டாங்க சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். My brothers and sisters, consider this thought very seriously. மூணாவது சைலஸ் வந்து இந்த லெட்டர் கொடுத்துட்டு அந்தியோகியா சபையில் இருக்க மக்களை உற்சாகப்படுத்த தான் வந்தாரு, அங்கதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ஆனா நம்ம தொடர்ந்து படிச்சு பார்க்கும் பொழுது பவுலுக்கு மட்டுமல்ல, ஈவன் பேதுருவு கூட சைலஸ் பயங்கர பிளஸிங்கா இருந்திருக்காரு. டைம் இல்லை, பட் நீங்க பிறகு வாசிச்சு பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இந்த சைலஸ் தான் பேதுருவுக்கு மிகுந்த ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. He was a very faithful worker. We need more Silases. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களோட சேர்ந்திருந்து நல்ல ஃபெய்த்ஃபுல்லா ஒர்க் பண்ணக்கூடிய சைலஸ் நமக்கு தேவை. 4வது நபர் தீமோத்தேயு. அவர் more than a worker, he was a son. That's also very much needed. என் உத்தம குமாரன் சொல்லிட்டு பவுல் சொன்னதாக நம்ம பார்க்கலாம். 5வது, ஐம் சாரி, ஒரே ஒரு லேடி தான் போட்டிருக்கேன், பட் வெரி பவர்ஃபுல் ஸ்டோரி. லிதியா, அவளுடைய இருதயத்தை தேவன் திறந்து வைத்தார்னு சொல்லி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் படி அவங்க தான் முதலாவது விசுவாசி எங்க ஐரோப்பா கண்டத்துக்கே. சுவிசேஷம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு பின்பாக தான் யூரோப்புக்குள்ள போறதை நம்ம பார்க்கலாம். யூரோப்புக்குள்ள போன உடனே பிலிப்பு சபை தான் முதலாவது ஃபார்ம் பண்ணதை பார்க்கலாம். அதுல முக்கியமா லிதியாவுடைய பேர் தான் இருக்கிறது. அவங்க வீட்டுல தான் மீட் பண்ணியிருக்காங்க. காரணம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பார்க்கும் பொழுது பவுலும் சைலஸும் பயங்கரமா அடி வாங்கிட்டு துரத்தி விட்டுறாங்க. நீங்க போங்க சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஜெயில இருந்து போகும் பொழுது நேர லிதியா வீட்டுக்கு போய் அங்க இருக்க எல்லா சபையின் மக்களை கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள பலப்படுத்திட்டு போனான்னு சொல்லி பார்க்கிறோம். தட் மீன்ஸ் லிடியா நாட் ஒன்லி a convert, she kept her home open and she became a leader for the church சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட கிரேட் சப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு நிறைய தேவை. இன்னைக்கு பைபிள் ஸ்டடியிலேயே சகோதரிகளை நான் பார்க்கிறேன். உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய கணவன்மார்களோட சேர்ந்திருந்து உங்களுடைய பணிகள் நீங்க நிறைய செய்யலாம், நிறைய செய்யலாம். லிடியா வந்து உங்களுக்கு முன்பாதையா வைத்துக் கொள்ளுங்க. You have to be a great supporter for ministry. சரியா? ஓகே. ஸோ முதலாவது காரியம் காட்ஸ் வேர்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். 2வது காட்ஸ் பீப்புளுக்காக பார்க்கிறோம். 3வது காரியம் I want to talk about the mission of the church. இந்த திருச்சபையும் முக்கியங்கள். இந்த 2வது பகுதியில அந்தியோகியா சபை மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றுச்சு நம்ம பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் முதல் பகுதியில படிக்கிறது போல அவங்க ஜெபித்தாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு மனப்பாட்டின் ஆவி இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். எப்படி எருசலேம் சபையில அந்த 120 பேர் கூடியிருக்கும் பொழுது ஒரே சிந்தையோடு இருந்தாங்களோ, அதே மாதிரி அந்தியோகியா சபையில எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி தெரியல. பெயர் போட்டிருக்கிறத பார்க்கும் பொழுது they are all from different backgrounds. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். அப்படிப்பட்ட பின்னணியத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபையும் சரி, நம்மளுடைய ஐக்கியங்களும் அப்படி இருக்கணும். எப்படி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் இருக்கிறது போல, அதே மாதிரி அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் இருக்கிறது போல இன்னைக்கு நம்மளுடைய சபைகள் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வேதனைப்படாதீங்க. ட்ரை டு டூ சம்திங். அதாவது அப்படிப்பட்ட ஒரு ஜப குழுக்கள், அப்படிப்பட்ட ஒரு பாரமுள்ள பாரத்தோடு மிஷன்ஸை குறித்து யோசிக்கக்கூடிய குழுக்கள் உண்டாகணும். நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இவாஞ்சலிக்கல் யூனியன் அப்படி சாதாரணமா ஸ்டார்ட் பண்ணாதான். அந்த காலத்துல SCM, ஸ்டூடெண்ட் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் நிறைய இருந்துச்சு. சம்திங் லைக் நம்ம மிஷன் ஆஃப் த சர்ச்னு சொன்னோம்னா SCM வாஸ் வெரி ஆக்டிவ். ஆனா அங்க ஒரு கூட்ட மக்கள் ஜெபிக்கணும், நம்மளுடைய ஊழியத்தை மாணவர் மத்தியில் செய்யணும்னு சொல்லி தீர்மானிச்சது நிமித்தமாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த இவாஞ்சலிக்கல் யூனியன் வந்திருக்கிறது. We have to send out people. We have to really pray like Antioch Church. ஸோ சபையாக அதே மாதிரி கிறிஸ்தவ ஐக்கியமாக நம்ம அந்தியோகியா சபையை முக்கியமா மாடலா வைக்கணும். 2வது நான் முன்பே சொன்னேன், எருசலேம் சபை முதல் 12 அதிகாரங்களிலே மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. ஆனா இங்க நான் பார்க்கும் பொழுது still they are the leaders, they are guides. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஐக்கியங்களும் நமக்கு தேவை. அல்லது இந்த காலத்தில் சொல்ல போனா ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்லக்கூடியவங்க, அல்லது ஒரு குழுவில் பல ஆண்டுகளாக இருந்தவங்க,
there is a danger. நான் கண்டிப்பா ஒத்துக்கொள்கிறேன். நானும் ஒரு சீனியர் சிட்டிசனாக்க நான் சொல்றேன். நிறைய நேரத்துல அந்த காலத்துல நடந்ததுன்னு சொல்லிட்டு நாங்க பழைய கதையே சொல்லிட்டு இருப்போம். 20 வருஷத்துக்கு முன்னால, 30 வருஷத்துக்கு முன்னால, 40 வருஷத்துக்கு முன்னாலன்னு சொல்லிட்டு நாங்க அந்த கதையை சொல்லிட்டு இருப்போம். இந்த காலத்துல இருக்கிற சிச்சுவேஷனை மறந்துடுவோம். தட்ஸ் வெரி மச் பாசிபிள். ஆனாலும் இன்னைக்கு திருச்சபையில முக்கியமான இயக்கங்கள், முக்கியமான தீர்மானங்கள் செய்யக்கூடிய, லீடிங் கைட் பண்ணக்கூடிய தேவை இருக்க நம்ம பார்க்கலாம். எபேசு சபை 3 வருஷமா பவுல் அங்க இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க ஜெயில இல்ல, அவர் 3 வருஷமா ஊழியத்தை நிறைவேற்றிருக்காரு. இந்த மிஷனரி ஜேர்னி நீங்க அந்த டைம் லைனை பார்த்தீங்கன்னா யூல் பி ரியலி சர்ப்ரைஸ்ட். எபேசு சபைக்கு அவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறார். காரணம், he knows the strategy of it. அதை நான் பின்னால சொல்ல விரும்புறேன், அதை முடிக்க விரும்புறேன். பட் அந்த எபேசு சபையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, சபை வளரணும். இட் should become a mature church. இன்னைக்கு நிறைய ஃபெலோஷிப்ஸ், நிறைய திருச்சபைகள் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டியன் மெச்சூரிட்டியில வளருவதை நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய கன்சர்ன் தான். நம்பர்ல வளர்ந்துருது. ஒரு 20 பேர் இருந்தாங்க, 200 பேர் ஆயிட்டாங்க, அது பிறகு பெரிய சர்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்பர் படி இருக்குது. பட் குவாலிட்டிலையும் அப்படி இருக்கணும். ரைட். கடைசியா ஒன் மோர் தாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. தட் இஸ் பவுலுடைய மிஷன்ஸை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லி ஆகணும். இந்த பகுதியில படிச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு இருக்க இந்த பேஷன் ஒரு பெரிய காரியம், நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய காரியம். என்னதான் பிஸியா இருந்தாலும் he was a people person. ஒர்க்குன்னு இல்லாதபடிக்கு பீப்புளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக இருந்தாலும் சொல்லி பார்க்கலாம். 3வது P persecution. He was ready to face persecution. நான் அதை படிச்சு பார்க்கும்போது யோசிப்பது உண்டு, எங்க தீமோத்தேயு போனாருன்னு சொல்லிட்டு. ஒருவேளை தீமோத்தேயெல்லாம் அவங்க விட்டுட்டு பவுலை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல இப்படி பார்க்கிறோம். அவருடைய லிஸ்ட்டை நம்ம 2 கொரிந்தியர் 16 அதிகாரத்துல படிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 16 அதிகாரத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியில் நம்ம படிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காரு. அதெல்லாம் அப்போஸ்தலர் நடந்திருக்குது, நமக்கு தெரியல. பட் he faced such a persecution. 4வது காரியம், பிளேசஸ். ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்ணி பீப்புளை மையமா வைக்கிறது, பிளேசஸை மையமா வச்சு அவர் பிளான் பண்றாரு. தென் இன்னைக்கு வாசிக்க கேட்ட பகுதி போலதான், அகிரிப்பா ராஜாவே, அந்த தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாத ஆகவில்லை. 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். So he had a clear cut vision, he had a clear cut mission. அதை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதற்கு he was hard working, tremendous hard worker சொல்லிட்டு அந்த குறைந்த காலத்திலேயே அவ்வளவு டிராவல் பண்ணி இவ்வளவாய் திருச்சபை கட்டினான்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜீசஸ். புதிய பாட்டுல பவுலுடைய மினிஸ்ட்ரியும் பவுலுடைய ரைட்டிங்கும் பவர்ஃபுல்லா இருக்கிற காரணம் அவருடைய ஹார்ட் ஒர்க்கிங் பார்க்க முடிகிறது. முடிக்கிறதுக்கு முன்னால கடைசியா ஒரே ஒரு தாட். அந்த எண்ட் 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 வருஷ காலம் பவுல் அங்க இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார், வருகிறவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு சொல்லி முடிகிறது. டைம் இல்லாதனால வாசிக்கல. நல்லா கவனிச்சுக்குங்க. இட் இஸ் நாட் அன் அப்ரப்ட் எண்ட். ஏதோ அப்ரப்டா முடிக்கணும்னு யோசிக்கவே இல்லை. ஒரு கமெண்டேட்டர் சொல்லும்போது இப்படி அழகா சொல்றாரு, the Holy Spirit deliberately intended to be unfinished. ஏதோ ஒரு முடிக்காதது போல ஆமென்னு சொல்லி முடிச்சுட்டு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுலயும் குறிப்பாக லூக்கா ஒரு ஹிஸ்டோரியன். எவ்வளவு கிளியரா ஸ்டார்ட் பண்றாரு. நான் ரொம்ப கவனிச்சு பார்த்தேன்னு எழுதியிருக்காரு. கடைசியில போகும் பொழுது பவுல் இப்படிதான் இறந்தாரு, பேதுரு இப்படிதான் எழுதினாரு, இறந்தாரு, திருச்சபை இப்படி கஷ்டப்பட்டுச்சுன்னு சொல்லி அவர் முடிக்காதபடிக்கு அப்ரப்டா முடிச்சிருக்காரு. காரணம், அதைக்கு ஆக்கியோனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை தான் முக்கியம். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய தொடர்ச்சியா இருக்கிறோம். அதை தொடர்ந்து சர்ச் ஹிஸ்டரி இட் கண்டினியூஸ் தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்னு சொல்றதுனால அப்படியாக அப்ரப்டா முடிஞ்சிருக்கிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் அப்போஸ்தலர் நடவடிக்கை படித்து முடிக்கும் பொழுது இட் இஸ் நாட் தி எண்ட், இட் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங். ஐ எம் பார்ட் ஆஃப் இட் என்பதை மறந்து போக வேண்டாம். தேங்க்யூ. நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விகள். பவுலுக்கு கிளியர் கட் தரிசனமும் ஊழியமும் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு இருக்கிற தரிசனமும் ஊழியமும் என்ன என்பதை யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். சரியா? அப்படியே இருக்கணும் அவசியமே கிடையாது. Each one of you have to have a unique vision and unique mission.
ஆதி திருச்சபைக்கும் இந்த காலத்துல இருக்கிற நம்முடைய ஐக்கியத்திற்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா என்னென்ன காரியங்களை நம்ம யோசித்து பார்க்கலாம் என்பது 2வது கேள்வி. 3வது கேள்வி, இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை நம்ம 4 நாட்களா படிச்சிருக்கிறோம். என்னென்ன குறிப்பிட்ட லெசன்ஸ் நம்ம பார்க்கலாம், என்னென்ன குறிப்பிட்ட விதங்களில இதை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஐக்கியத்துல, நம்முடைய குடும்பத்துல அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலருடைய 2வது பகுதியை வேகமாக பார்க்கத்தக்கதான கிருபையை தந்ததற்காக ஸ்தோத்திரம். பவுலுடைய உன்னதமான ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். பவுலோடு கூட இணைந்து உழைத்த அருமையான தேவனுடைய மனிதர்களுக்காக, ஆண்டவரே லிடியாவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஐக்கியத்திற்காக, திருச்சபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வசனமும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தை படித்து முடித்து விட்டோம் என்ற எண்ணத்தோடு முடிக்காதபடிக்கு இனிமேல் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கனப்படுத்த முடியும், எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும் என்ற ஒரு ஏக்கத்தை எனக்கும் எங்களுக்கு நீ தாரும். இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டவர்களுக்காகவும் யூடியூப் மூலமாக பார்க்க போவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்களுடைய ஐக்கியங்கள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு உம்மால ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக உம்முடைய பாத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். மறுபடியும் நாங்கள் அடுத்த திங்கட்கிழமை சந்திக்கிற வரைக்கும் உம்முடைய கிருபையின் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென்.